வணக்கம். குசிஸ் கிச்சனில் இன்றைக்கி புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இது கோங்கரா தொக்குன்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. பிபி, சுகரு, இரத்த சோகையாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது நம்ம சப்பாத்தி, இட்லியோடு வச்சுக்கலாம், சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம், ரைஸில் போட்டு நல்லா இது பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு. ஆனால் நம்ம செய்கிற நேரம் 10 மினிட்ஸ் தான். பார்த்துக்கங்க. அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். புளிச்சக்கீரை ஒரு கட்டு வாங்கி அலசி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை மிளகாவை இது மாதிரி கட் பண்ணி ஒரு 10 பட்டை மிளகா 2 உடச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இதில் என்ன செய்யணும், அப்படியே அலசி வச்சுருக்க இந்த கீரையை இந்த குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நம்ம வச்சு எல்லாத்தையுமே வச்சு வேக வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனியன், புளி, வெங்காய், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக, ரொம்ப வேணாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கிறேன்ப்பா. இது நம்மளுக்கு 2 சவுண்டு வந்தால் போதும். 2 சவுண்டு வந்தோன்னே நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ விசில் சவுண்டு வந்துட்டுப்பா. 2 சவுண்டு வந்துட்டு நான் இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடுவேன். இந்த பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும்ப்பா. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே அதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கதை காமிச்சிட்றேன். இதை மாதிரி இந்த கீரையை அரைச்சி வச்சுருக்கேன், பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி வடகம்னு சொல்லுவாங்கள்ல, கருவடகம்னு சொல்லுவாங்க, அதை போட்டு தாளிக்கணும்ப்பா. கருவடகம் இல்லாதவங்க கடுகும் ஜீரகமும் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், கருவடகம் எடுத்துருக்கேன் நான். கருவடகம் போட்டு எண்ணெய் ஹீட் ஆகிட்டு கருவடகம் போட்டு தாளிச்சுக்குவோம். கருவடகம் நல்லா பொரியட்டும்பா. பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டுக்கணும். அதில் ஊற்றிக்கிறேன். நல்லா ட்ரை ஆகணும். புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கோங்கரா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி ரைஸில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். வாங்க, புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு.